ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம். கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 8. நாஹி பிரபஷ்யாமி மம அபத்னுயாத் யச்சோசம் உச்சோஷனம் இந்திரியானாம் அவாப்ய பூமாவ் அசபத்னமிருத்தம் ராஜ்யம் சூரானாம் அபி சாதிபத்யம். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நேற்று பார்த்தோம். கல்வி, அறிவு, ஞானம், பெரும் பதவி, இது எல்லாமே வாழ்வின் சிக்கல்களை தீர்க்கக்கூடியதல்ல. ஏன்னா இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க கூட வாழ்க்கையில் தடுமாறி போகிறாங்க. பகவான் கிருஷ்ணரை போல ஒரு ஆன்மீக குரு மட்டுமே தேவை. மேலும் 100க்கு 100 கிருஷ்ணரை உணர்ந்த குருவே வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க தகுதி பெற்ற குரு. உண்மையான குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் சொல்கிறாங்க. எந்த குலத்தவனாக இருந்தாலும் சரி, பிராமணனோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவனோ துறவியோ யாராக இருந்தாலுமே கிருஷ்ணரை பற்றிய அறிவில் தேர்ந்தவனாக இருந்தால் அவர்தான் பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலையில் சொல்கிறாங்க. மேலும் அறிவாளியான அந்தணன் வேத ஞான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட கிருஷ்ண உணர்வு பற்றிய ஞானத்தில் தேர்ந்தவனாக வைஷ்ணவனாக இல்லாமல் இருந்தால் அவர் குருவாக தகுதியற்றவர். ஆனால் கிருஷ்ண உணர்வு கொண்டவரும் வைஷ்ணவனும் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யக்கூடிய ஒருவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருப்பானே ஆனால் கூட குரு ஆகலாம் அப்படிங்கிறத வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ ஒரு குரு அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது. பிறப்பால் அந்தணராக பிராமணராக இருந்தாலுமே அவங்க பகவத்கீதையில் சொன்னபடி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு காட்டி சாஸ்திரங்களை தெரிஞ்சு காட்டி அவங்க குருவாக முடியாது. அதே சமயத்தில் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் பகவத்கீதையை படித்து தேர்ந்து பகவான் சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்க குரு ஆகலாம் அப்படிங்கிறது தான் வேத இலக்கியங்களில் பாகவதத்தில் பகவத்கீதையில் எல்லாமே தரப்பட்டிருக்குது. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.